மற்றவர்கள் செய்கிற தீமையை மனதிலே வைத்துக் கொண்டிருப்போமானால் கோபம், எரிச்சல், பழி வாங்குகிற எண்ணங்கள் வந்துவிடும். அவங்கள மன்னிச்சு மனசுல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம். அன்பானவர்களே, சில நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். இந்த யானைக்கு ஒரு மெமரி பவர் இருக்குது பாத்துக்கோங்க. அவ்வளவு ஈஸியா யாரையும் இந்த யானை மறந்துறாது, முக்கியமா தனக்கு தீங்கு செய்தவர்களை. ஒரு நாள் அந்த யானை வரும்போது இந்த யானைக்கு தேங்காவுக்குள்ள சுண்ணாம்பை தடவி ஒரு மனிதன் அந்த யானைக்கு திருவிழாவில் கொடுத்துட்டான். இந்த யானை அதை தெரியாம வாங்கி சாப்பிட்டுருச்சு. வாயெல்லாம் அந்த யானைக்கு புண்ணாயிருச்சு. ஆனா அந்த யானை தனக்கு அந்த சுண்ணாம்பு தடவி கொடுத்த தேங்காய் கொடுத்த அந்த ஆளை மறக்கவே இல்லை. அடுத்த வருஷம் திருவிழாவில் அந்த யானை நடந்து வரும்போது இந்த சுண்ணாம்பு தடவி கொடுத்தவனை பார்த்துச்சு பாருங்க, எல்லாரையும் விட்டுருச்சு. அவனை தனியா புடிச்சு தூக்கி தலையை அடிச்சு அவன் மேல மிதிச்சு அவனை பழி வாங்கி கொன்றுச்சுங்க. மதம் பிடித்த யானைய போலன்னு சொல்லி சில நேரத்துல சொல்றாங்கல்ல, அதனுடைய எக்ஸாம்பிளே அதுதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த கோபம் எப்படி ஆயிருதுன்னா பழி வாங்குற எண்ணமாய் மாறி விடுகிறது. அவங்களை அழிச்சாதான், அவங்க கஷ்டப்பட்டாதான், அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கெட்டது நடந்தாதான் எனக்கு திருப்தி ஆகும். இது தெய்வத்தினுடைய இருதயம் இல்லை அல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைந்த போது தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக அவர் வேண்டிக் கொண்டார். பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் பிரார்த்தனை செய்தார். ஆம் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொண்டோமானால் கடவுள் நம்மை மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கும் போது கடவுள் பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். பழி வாங்குற எண்ணம் நமக்குள் வந்தால் அது நமக்குள்ளே சாத்தானுடைய குணாதிசயங்களை கொண்டு வந்துவிடும். அன்பானவர்களே, எபேசியர் 4:32 சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். God says, forgiving each other just as in Christ God forgave you. இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதா நம்மை மன்னித்தாராம். நம்ம செஞ்ச பாவத்தை மன்னிச்சார், நம்ம குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை மன்னிச்சார். எதற்காக? நம்மை அவரோடு கூட சேர்ப்பதற்காக. கிறிஸ்து நமக்காக சாபமானதுனால, கிறிஸ்து சிலுவையிலே பலியானதுனால அவர் மன்னித்தார். அதே போல நாமும் கடவுள் பேர்ல காரியத்தை போட்டுட்டு மற்றவங்களை மன்னிப்போம். மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா அவங்க செஞ்ச அந்த காயங்களா இருக்கும். நான் ஒண்ணு சொல்றேன், இதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னேற முடியாதுங்க. மற்றவர்களை பழிவாங்குற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதிக்க நேரத்தை அழிச்சிடும். அதை விட்டுட்டு நம்ம ஆக்கப்பூர்வமான காரியங்களை சிந்திப்போம். கடவுள் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவார். தீங்கு செய்தால் கடவுள் விசாரிப்பார். நாம் நம்முடைய வேலையை பார்ப்போம். அன்பை பறைசாற்றுவோம். கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக ஆசீர்வாதமான குடும்பமாக வாழ்வோம். கடவுள் மன்னித்தது போல நாமும் மன்னிப்போம். Let's forgive as Christ forgave us. God bless you. Have a wonderful day. இன்னைக்கு நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு மனசுல இருக்கிற எல்லா வன்மத்தையும் தூக்கி எறிஞ்சு சந்தோஷமா இருங்க, சிரிங்க. God bless you.